Hi friends, welcome to our New Nest Planners. ஒரு நர்சிங் காலேஜில் டாய்லெட் பிளாக்கோட பிளான் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட டோட்டல் மெஷர்மெண்ட் வந்து 116 காலுக்கு 19 கால் சைஸ் இருக்குது. ரெக்குயர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் டாய்லெட்டு தனியாக பாய்ஸ் டாய்லெட்டு தனியாக கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பாய்ஸ் டாய்லெட்டுக்கு உடையதை சொல்கிறேன். யூரினல் பிளாக்கு தனியாக கேட்டிருந்தாங்க. அப்புறம் வாஷ் ஏரியா, அப்புறம் டாய்லெட் கேட்டிருந்தாங்க. கேர்ள்ஸ் பிளாக்குக்கு வந்துட்டு வாஷ் ஏரியாவும் டாய்லெட் பிளாக்கும் கேட்டிருந்தாங்க. அப்புறம் நம்ம வந்துட்டு வென்டிலேட்டர்லாம் கொடுத்துருக்குறோம். அதோட சைஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3 டைப்ஸில் கொடுத்துருக்குறோம். JW வந்துட்டு 5.5க்கு 2, JW1 வந்து 6க்கு 2, JW2 வந்து 8க்கு 2. டபுள் டோரோட சைஸ் வந்து 6க்கு 7, D1 வந்து 6க்கு 7 தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா. யூரினல் வந்து பார்த்திங்கன்னா 22 அடிக்கு 16 அடி. டாய்லெட் வந்து ஒரு 5க்கு 5ங்கிற ரேஷியோவில் தான் கொடுத்துருக்குறோம். கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்தே வந்து அந்த ரேஷியோவில் தான் வரும். சரிங்களா. இது டாய்லெட் பிளாக்கோட பிளானு. இது 100 அடிக்கு மேலே போகிறனால உங்களுக்கு தெளிவாக தெரியாது. அதனால் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பாய்ஸ் டாய்லெட்டோட யூரினல் பிளாக் தான் இது. ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து ஒரு 29 to 30, 29 or 30 யூரினல்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இதுக்குள்ளுக்க. இது வாஷ் ஏரியா 3 வாஷ் கொடுத்துருக்குறோம் பாய்ஸ் டாய்லெட்டுக்கு. டபுள் டோரு. ஓகேங்களா. 6 ஃபீட்டில் கொடுத்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் டாய்லெட்டு. இதில் வாஷ் ஏரியாவில் 3 வாஷ் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் டாய்லெட்டு இந்த சைடு வந்துட்டு 4, 4, 8 வருது. இந்த பக்கம் 5, 5, 10 வருது. அப்போ உங்களுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா 18 டாய்லெட் வருது கேர்ள்ஸுக்கு. பாய்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 12 டாய்லெட் வரும். 6, 6. சரிங்களா. இதுதான் உங்களுக்கு ஓவரால் உள்ள டாய்லெட் பிளாக் பிளான். இந்த பிளான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த பிளான் மாதிரி வீடு கட்டுறதுக்கோ இல்லை 2D பிளான், 3D எலிவேஷன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர், அது மாதிரி எதுக்குனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு பிளான் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும்.